முத்து இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்லர்மா இல்லைன்னு சொல்ல போறியா நீ? அன்னைக்கு ஏதோ சொன்னியே, இவர் என்ன உங்க பணத்தையா ஏமாத்தினாரு, அவர் தானே ஏமாந்தாருன்னு அவனுக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து பேசினா, இப்ப இவன் எங்களை தானே ஏமாத்திருக்கான். அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. எதுங்க தெரியாம பண்றது? தங்க நகை கவரிங்கா மாத்தி வச்சிருக்காரு. கடையில இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானே அத்தைக்கிட்ட இருக்கிற நகையை எடுத்துக்க சொல்லிருப்பேனே. ஆனா இப்படி மறைச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு பழி எங்க வீட்டு மேல போடுறதா தெரியாம பண்றதா? ஆக்சுவலி மீனா, நகையை மாத்தினது அவர்தான், ஆனா பழிய போட்டது ஆண்டி தானே. சோ அவங்க மேலயும் பாதி தப்பு இருக்கு. ஸ்ருதி, அதான் எல்லாம் பேசி மனோஜ திட்டியாச்சுல, இப்ப எதுக்கு அதை பேசணும்? அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வேணாமா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அண்ணே, இத பாருங்க, பெரியவங்க நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற வாலிப பசங்களும் அதையே தானே செய்வாங்க. விஜயா பண்ண தப்ப மன்னிச்சு அவகிட்ட பேசுங்க அண்ணே. அத்தை, மன்னிக்கணும்னா அவங்கள முதல்ல என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதெல்லாம் அவ கேப்பாப்பா. விஜயா, அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே, அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? இந்த வீட்டில் தான் இவனால எனக்கு எந்த மரியாதையும் இல்லாம போச்சு. அது இல்லாம மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, கேட்க வேண்டியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அண்ணே, யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? ஒரு அம்மாங்கிறவங்க பசங்க தப்புன்னா அவங்கள அடிச்சு கரெக்ட் பண்ணணும். ஆனா இவ அவன் செஞ்ச தப்புக்கு தொடமானதும் இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணு மேலையும் அவன் குடும்பத்து மேலையும் எங்கம்மா மேலையும் பழிய மாத்தி விட பார்த்துருக்கிறான். மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல மீனா கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்.